ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எதை பற்றி யோசிக்காம இந்த வராகி அம்மாவின் குங்குமத்தை தொட்ட உன் கைகள்லையே நீ எதிர்பார்த்த எல்லா மகிழ்ச்சியையும் ஒப்படைப்பதற்காக தான் இப்போது இதை தொட சொன்னேன். உன் சொல்லிலும் உன்னுடைய செயலிலும் உண்மை மட்டுமே இருக்கும்போது நீ யாருக்கும் பயப்படணுன்ற அவசியமில்லை. நீ தொட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி செய்ய வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. ஆமியன் செல்லமே, உன்னுடைய எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் பிரச்சனையிலேருந்தும் மெல்ல மெல்ல உனக்கு விடுதலை கிடைக்க போகுது. நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க முன்னால் நீ நல்லா வாழ்கிறத பார்த்து அவங்க வயிறு எரிய தான் போகிறாங்க. தப்பு செய்கிறவங்களுக்கு என்ன ஆனால் என்னன்னு நீ கண்டுக்காம உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதில் மட்டும் கவனம் செலுத்து. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துகிறேன் என் செல்லமே. உன்னுடைய மனக்குறைகள் எதுவாக இருந்தாலும் நீ அதை என்கிட்ட சொன்னீனா அது எல்லாத்தையும் போக்கி நீ எதிர்பார்க்கிறதையெல்லாம் உனக்கு நிறைவாக செய்து கொடுப்பேன். சில பேர் வேணும், அவங்க நம்ம சொந்தக்காரங்க, இவங்க நம்ம நண்பர்கள் தான் நினச்சி நீ அவங்களுக்காக என்னென்னவோ உதவி செஞ்சும் கூட கடைசியில் உனக்கு கெட்ட பேரும் அவமானமும் மட்டும்தானே மிஞ்சிச்சு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நீ அவங்கள எந்த குறையும் சொல்லலை. நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம நட்பு அப்படின்னு நினச்சி நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போனாலும் அவங்க மறுபடியும் உன்னை தான் தப்பாக நினைக்கிறாங்கன்றது உனக்கு தெரியுமா? இன்னும் உன் மேலே குறை சொல்லிக்கிட்டு நீ செஞ்சதையெல்லாம் குத்தமாக நினச்சிக்கிட்டு உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க மனிதர்களுக்கு கூடிய சீக்கிரம் உண்மை என்னங்கிறதையும் உன்னுடைய நல்ல மனசு என்னங்கிறதையும் நான் புரிய வைக்கிறேன். நீ எப்போதும் தர்மத்தின் வழியில் நியாயமான முறையில் வாழ தயாராகு. நான் எல்லா வகையிலும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பேன்னு சொல்கிறதுக்காக தான் என்னுடைய இந்த குங்குமத்தை தொட சொன்னேன் என் செல்லமே. எப்போவுமே இந்த வராகியம்மா உனக்கு ஆறுதல் மட்டும் நல்லா சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிறது போல் உன் வாழ்க்கையில் எதுவுமே முன்னேற்றமே இல்லைன்னு சில சமயம் உன் மனசுக்குள்ளேயே சில யோசனைகள் வருவது எனக்கு நல்லா தெரியும். எது நடக்குதோ இல்லையோ, நீ என்னை மட்டுமே முழுசாக நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி உன்னை கஷ்டப்பட விடுவேன்? இப்போது நீ சோர்ந்து போயிருக்கனால தான் உனக்கு ஆறுதல் சொல்லி தேத்துறதுக்காக நான் உன்னை தேடி வந்தேன். நீ அமைதியோடு இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நானே உன்னை ஆசீர்வதிச்சு எல்லாமே அற்புதமாக உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும்படி செய்கிறேன் என் செல்லமே. உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட விட்டுட்டீனா உன் வாழ்க்கைக்கான வெற்றி பாதையை நான் உருவாக்கி தருவேன் என் செல்லமே. நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதைன்னு செய்கிறேன்னு சொன்ன பிறகு நீ எதுக்காக வருத்தப்படுற? எப்போவுமே உன்னால் முடிஞ்ச அளவு நன்மைகளை எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. இந்த வராகியம்மா உன் மனதை மகிழ்விப்பதற்காக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீயும் தினமும் என் மேலே நம்பிக்கை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்க. உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ என்கிட்ட எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நிச்சயம் வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன். உன் நம்பிக்கைக்கு பலனாகவும் பதிலாகவும் நீ எதிர்பார்க்குற ஒரு உதவியையும் இப்போது உனக்காக செய்ய போகிறேன். எந்த சந்தேகமும் இல்லாமல் இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிற வாய்ப்பையும் உதவியையும் சரியாக பெற்றுக்கொள்ளேன் செல்லமே. உன் நல்ல எண்ணத்துக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் இனி பல நன்மைகள் நடக்க போகுது. நானே உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த எண்ணம் போலவே உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு தரப்போகிறேன். பல நாட்களாக நீ என்கிட்ட வேண்டி கேட்டது உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு குழம்பிக்கொண்டே இருந்தாய் அல்லவா? என் மேலே முழு நம்பிக்கை வச்சு நீ கேட்ட அதை உனக்காகவே செஞ்சு கொடுக்க வந்துட்டேன். நீ வேண்டியது நிச்சயம் நல்லபடியாக நடக்கப் போகுது.
நீயும் எதுக்காகவும் சோர்ந்து போகாம எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க தயாராகு. இப்போதைய உன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் தலைகீழாக மாறப்போகுது. எல்லாமே நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான், ஏன் பாதுகாப்பில் தான் நீ இருக்கன்றதையும் நான் உனக்கு உணர்த்த போகிறேன். எந்த தேவையில்லாத விஷயத்திலும் நீ கவனம் செலுத்த வேண்டாம் என் செல்லமே. இத்தனை நாளாக நல்லது நடக்கும், நீ எதிர்பார்த்தது கிடைக்கும்னு நீ எவ்வளவு கஷ்டத்தோட காத்திருக்கிறங்கிறதும் அந்த காத்திருப்பின் வலியும் வேதனையும் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இத்தனை நாளாக நீ காத்திருந்ததுக்காக இப்போது கிடைக்க போகிற பலன்கிறது அளவில்லாததாக எல்லையில்லாத ஆனந்தத்தை கொண்டுள்ளதாக இருக்க போகுது. நான் கொடுப்பதையெல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு என் செல்லமே. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் கஷ்டப்பட போகிறேன்னு வருத்தப்பட்ட உன் வாழ்க்கையில் இப்போதே நான் சொன்ன இந்த தேதியிலேயே மகிழ்ச்சி ஆரம்பிக்க போகுது. புதிதாய் தொடங்கும் ஒவ்வொரு மாதமும் புத்துணர்ச்சியான நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்படிதான் இப்போதும் உனக்கான சிறப்பானதை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு தைரியமாக இரு. எதை நினச்சும் கவலைப்படாதே என் செல்லமே. உன்னுடைய திறமைக்கும் உன்னுடைய நிலைமைக்கும் சேர்த்து நான் ஒரு நல்ல முடிவாக கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பணவரவு உன் கைகளில் வந்து சேரப்போகுது. நம்பிக்கை இழக்காம இனிமே ஆக வேண்டிய வேலைகளை மட்டும் நீ பார்த்தீனா போதும். உன் வாழ்க்கை இப்படியே இருந்துடுமோன்னு பயப்பட்ட உனக்கு உன் பயத்தை போக்கும் விதமாகவே நல்ல நிலைமைக்கு உயர்த்த போகிறேன். எல்லாத்தையும் நான் மாற்றிடுவேன். எனக்காக நீ செய்ய வேண்டியது என்னன்னா, உன் முழு நம்பிக்கையை மட்டும் எனக்கு கொடுத்தினா போதும். உன்னால் எவ்வளவு பாரம் தாங்க முடியும்னு எனக்கு தெரியும். தளராதே என் செல்லமே. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். இந்த நிலை நிச்சயமாக மாறும். எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் மனிதனாக, சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக நான் உன்னை மாற்ற போகிறேன் என் செல்லமே. நீ வேண்டிய பொருள், நீ வேண்டும்னு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல நிகழ்வு இப்போது உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா இனி வரப்போகிற நாட்கள்ங்கிறது உன் வாழ்க்கையில் சிறப்பான சந்தோஷத்தை தரும் நாட்களாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்கள் நடக்கும்னு மகிழ்ச்சியோடு இரு. எது நடந்தால் உனக்கு நல்லதோ அதையே நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இன்னும் உன் வாழ்க்கையில் சரியாக எந்த விஷயங்களும் பெருசாக சிறப்பானதாக நடக்கலைன்ற கவலை உனக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் சரி செய்யும் விதமாகத்தான் நல்ல வேலையையும் நல்ல நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் சிறப்பாய் நடந்து முடியும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு உயரப்போகுது. என் மேலே கோபப்படுறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீ நல்லவனாக இருக்கிறதால தான் உனக்கு பல பிரச்சனைகள் வருதுன்னு நினைக்கிறாய் தானே? அப்படி இல்லை. நல்லவங்களாக இருக்கிறவங்களுக்கு மனிதர்கள் தான் பிரச்சனையை கொடுத்து ஏமாற்றவும் கஷ்டப்படுத்தவும் பார்ப்பாங்களே தவிர, நான் இன்னும் உங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றுவதற்காக மட்டும்தான் சோதனைகளை கொடுப்பேன். அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உனக்கான நல்லது நடக்கும்படி நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு நீ தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை எதிர்கொள்ளும் யோசனைகளை நான் உனக்கு கொடுக்குறேன் என் செல்லமே. நீயும் பயப்படாமல் உன் வேலையையும் உன்னுடைய கடமையையும் உன் பொறுப்புகளையும் சரியாக செய்யும்போது நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் தானாக உன் கைகளில் வந்து சேர்ந்துடும். நீ நினைக்கிறது சரிதான். சில விஷயங்களை அவ்வளவு சுலபமாக மறக்க முடியாது. சில பேர் பேசிய வார்த்தைகளையும் அவங்க உனக்கு செஞ்ச கொடுமைகளையும் மறப்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனால் இப்போ உனக்கு வேற வழி இல்லையே என் செல்லமே. அவங்க அடுத்தவங்க 1000 உனக்கு செஞ்சிருந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ அதை நினைக்கிறதுனால இப்போ எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல.
அதையெல்லாம் மறந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை கடந்து வந்துட்டு நீயாக இரு. நேரத்துக்கு தகுந்தாற் போல யார் எப்படி வேணுமானாலும் மாறட்டும். காலம் வரும்போது அவங்கவங்க தன் தவறை புரிஞ்சு தெரிந்துக்குவாங்க. நீ இப்போதைக்கு மனசை லேசாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு. நீ எத்தனை முறை மனசுடைஞ்சு போனேன்னு உனக்கே தெரியாது. ஆனால் அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு தாயாக என் மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும். ஒவ்வொரு முறையும் நீ கண் கலங்கும் போதும் கவலைப்படும் போதும் என்னால் உனக்கு எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு இப்படி பிரச்சனைகளை இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கியே, எல்லாரையும் நம்பி இப்படி மோசம் போய்கிட்டே இருக்கியேன்னு நான் வருத்தப்பட தான் செய்கிறேன். ஏன்னா நான் என்னதான் உனக்கு நல்லதை எடுத்து சொன்னாலும் நீயாக சில தவறுகளில் மாட்டிக்கிற. சில கர்ம வினைகள் உன்னை விடாமல் துரத்துது. இப்படி நீயாகவே எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு கஷ்டப்படுறத பார்த்து வருத்தப்பட்டுட்டு தான் உனக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நல்லதை செய்வதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். ஒவ்வொரு முறையும் நீ கண் கலங்கும் போதும் நம்பிக்கை இழந்து நிற்கும் போதும் உன்னை கை தூக்கி விடவும் உனக்கு ஆறுதல் சொல்லவும் நான் யாராவது ஒருவரை சரியான நபராக உன் வாழ்க்கையில் அனுப்பி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் என் செல்லமே. நீ என்னை தேடி வராத காலத்திலும் கூட நான் உனக்கு துணையாக தான் இருந்தேன். இந்த வராகி அம்மாவை நம்பி வணங்க ஆரம்பித்தது சில காலம்தானே. அதற்கு முன்பாக இருந்தே நான் உன்னை பின்தொடர்ந்து என் அன்பு குழந்தையான உனக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போதாவது என்னை துணையாக கொண்டு என் மேலே முழு நம்பிக்கை வச்சினா உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கிடைக்க செய்வேன். நீ இழந்த அனைத்தையும் மறுபடியும் உனக்கு மீட்டு தர்றதுக்கு நான் தயாராகவே இருக்கிறேன் என் செல்லமே. எல்லாமே சரியாக நடந்தாலும் ஏதோ ஒரு மன வருத்தம் உனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். யாராவது எதையாவது சொல்லிடுறாங்க, இல்லாட்டி நீயாகவே நம்ம செஞ்சது தப்போ நம்ம பேசுனது தப்போன்னு மனசுக்குள்ளே யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. இதையும் தாண்டி சில நேரங்களில் மற்றவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே கோபப்பட்டு கத்துற, இல்லாட்டி எரிச்சல் பட்டு பேசுகிற. சில சமயங்களில் உனக்கு ஏன் மேலேயே சந்தேகம் வருது, உனக்கே உன்னையும் பிடிக்காமல் போயிடுது. இப்படி எல்லாமே எதிர்மறையான விஷயங்களாகவே நடக்கிறத கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோ என் செல்லமே. மன வருத்தம் இருக்கும்போது எந்த விஷயத்தையும் யோசிக்கக்கூடாது. மன அழுத்தமும் பாரமும் எல்லா விஷயங்களையும் உன்னை தப்பாக தான் யோசிக்க வைக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீ அமைதியாக இருப்பது தான் சரியாக இருக்கும். என்னை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு நீ அமைதியாக இருந்தீனா எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக நான் ஆக்கி கொடுத்துருவேன். எப்போவுமே உனக்கு நல்லது மட்டும்தான் நான் செய்வேன்னு என்னை முழுசாக நம்பு என் செல்லமே. என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஆனால் இது வரைக்கும் எந்த நல்லதும் என் வாழ்க்கையில் நடக்கலைன்னு நீ என்னிடமே சொன்னாய் தானே. இதோ உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன்றத கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வைக்கிறேன். நீ அடைந்த தோல்விகளும் உன்னுடைய கஷ்டமுமே கூட ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு நன்மைக்காக தான் நான் செஞ்சேங்கிறத கூடிய சீக்கிரம் நீ புரிந்து கொள்வாய். இப்போது புரியாத பல விஷயங்கள் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக உனக்கு புரியதான் போகுது. நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே. நீ கலங்கி நிற்கிற விஷயத்தையும் கவலைப்படுற விஷயத்தையும் சந்தோஷமாக சரி செய்து கொடுக்க நான் இருக்கிறேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கவங்க யார் உன்னை பற்றி என்ன பேசினாலும் எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். நான் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை தவறாவோ தப்பாவோ நினைக்க மாட்டேன். நீ எப்போவுமே மனசில் தைரியமாக இருந்தீனா போதும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன்.